வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இந்த சிங்கார வேலன் மேல் கோபமா? கோபம் வேண்டாம். ஏன் இன்னும் எனக்கு உதவ வரவில்லை? என் துன்பம் உங்களுக்கு தெரிந்தும் ஏன் உதவ வரவில்லை என்று கேட்கின்றாய் அல்லவா? நான் உனக்கு உதவ வரவில்லை என்று எப்படி கூறுகின்றாய்? நான் உனக்கு உதவி கொண்டுதான் இருக்கின்றேன். புரியவில்லையா? நன்றாக யோசித்துப்பார். முன்பெல்லாம் சிறு துன்பம் என்றாலும் நடுங்கி போவாய். ஆனால் இப்போது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று சமாளிக்கும் திறமை உன்னிடம் வந்துவிட்டது. அதை உணர்ந்தாயா? இந்த தைரியம்தான் உன் வாழ்வில் வளர்ச்சி. உன் வாழ்வில் நீ உயர்வது உறுதி. அந்த உயர்வில் உன் நிதானம் மிக முக்கியம். அதற்காகத்தான் இந்த கஷ்டம் எல்லாம். நீ முழுமையாக தேர்ச்சி அடையப் போகின்றாய். மிக விரைவில் முழு வெற்றி பெறுவாய். அந்த வெற்றி உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கின்றாய் அல்லவா? சொல்கின்றேன் கேள். பணம் உன்னை தேடி வந்து குவியும். ஆனால் நீ ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டாய். உறவுகள் தேடி வரும். அவர்களிடம் அன்பாகவே இருப்பாய். அகம்பாவம் உனக்கு சிறிதும் இருக்காது. வசதிகள் பல எதிர்பாராத வகையில் வரும். வறுமையில் இருப்பவர்களுக்கு உன் பெயர் சொல்லாமலேயே உதவுவாய். உனக்கு தோன்றும் போது எல்லாம் இந்த சிங்காரவேலன் ஆலயம் வந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். இதுவே உனக்கு இந்த முருகனால் எழுதப்பட்ட விதி. என் தங்கமே, எந்த காரியத்தை குறித்து பயந்து அழுகின்றாயோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். பயப்படாதே, உன் வேண்டுதல் நிறைவேறும். எல்லா பிரச்சனைகளும் இனி தீரப்போகின்றது. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டு இருக்கின்றேன். நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவேன். யாமிருக்க பயமேன் உனக்கு? முருகா முருகா என்று என் தங்கம் நீ என்னையே சுற்றி சுற்றி வருகின்றாய். உன் அன்பு நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போகிறது. இந்த அன்பால் உனக்குள் ஒரு ஊற்றாக நல்ல சிந்தனைகள் பெருகி உன்னையும் புதுப்பித்து உன் வாழ்க்கையில் ஒரு புது வழியையும் அது காண்பிக்கும். உன் அன்பிற்கு பரிசாக நீண்ட நாளாக வேண்டிய வரம் நான் தரப்போகின்றேன். மனதில் திருப்தியோடு முகத்தில் மகிழ்ச்சியோடு இன்று நீ தீபம் ஏற்றிடு. நீ வேண்டியது உனக்கு கிடைத்தால் ஒரு மகிழ்ச்சி வருவதை போல நீ அந்த மகிழ்ச்சி கற்பனை செய்து மகிழ்ச்சியுடன் நீ முயன்றிடு. அனைத்தும் வெற்றியாகும். என் தங்கமே, உனக்கு எங்கும் நான் துணையாக இருப்பேன். முன்னோக்கி செல். காலம் கடத்தாமல் மீண்டும் முயற்சிகளில் கவனம் செலுத்து. அவ்வளவு எளிதானதல்ல வாழ்க்கை. தொடர் முயற்சியால் தான் மேலே செல்ல முடியும். செயலில் இறங்காமல் அது பற்றி பேசிக்கொண்டு இருப்பதால் பயனில்லை. வாழ்வின் அடுத்த கட்டத்தில் பின்வாங்காமல் முன்னோக்கி செல்ல முயற்சி செய்ய வேண்டும். எனவே சோர்வடையாதே. உன் மனம் சக்தியோடு உள்ள போதே முயற்சி செய்து முன்னேற்ற பாதையில் செல். என் தங்கமே, எப்படியோ ஒரு முடிவை நீ எடுத்து விட்டாய். இனி அதை பற்றி கவலைப்படாதே. துணையாக நான் இருப்பேன். உன்னுடன் இறுதி வரை துணையாக நான் இருப்பேன். துணையாக நல்ல மனிதர்கள் வருவார்கள். இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். என் தங்கமே, என் நாமத்தை எப்போதும் உச்சரிப்பது உனக்கு கவசமாக இருக்கும். மனம் தான் உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம். அந்த மனம் அடங்கினால் உலகம் வசப்படும். மனதை கவனி, அதன் பின்னால் செல்லாதே. மீண்டும் உயர்ந்த லட்சியங்களை நோக்கி நகரும் போது மனம் பதற்றமடையும். இப்படியே இருந்து விடலாமே என மனம் பேசும் ஆசை வார்த்தைக்கு மயங்காமல் விழிப்போடு இரு. என் தங்கமே, எப்போது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளை விட சமாளிக்க கடினமாக இருக்கின்றதே. எப்படியாவது சமாளித்தாலும் அதிலிருந்து ஒரு பிரச்சனை வந்து நிற்கின்றதே என்று மனம் தளர்ந்து நிற்கின்றாய் அல்லவா? உன் பாதையை நீ தேர்ந்தெடுத்தாய். அதில் முடிவுகளை அச்சத்தில் எடுத்தாய். தைரியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய பல இடங்களில் அச்சத்தால் வேறு முடிவுகளை எடுத்தாய். உன் வாழ்வில் ஒரு சிக்கலில் இருந்து தப்பிக்க வேறு சிக்கலில் மாட்டிக்கொண்டாய். இப்போது நீ தைரியமான முடிவுகளை எடுக்கும் காலம் இதுவென்று கொஞ்சம் பொறுமையாக இரு. இதிலிருந்து வெளிவர உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதன் பிறகாவது தைரியமான முடிவுகளை எடு. மனவேதனை இருக்கும், ஆனால் வெளிவர நான் உதவுவேன். ஏதாவது ரூபத்தில்
நீ என்னை காண வந்தாய், மௌனமாக தரிசித்தாய். எதுவும் வேண்டும் என்று கேட்கவில்லை. உன் கண்களில் ஆனந்த கண்ணீர், மனதில் சிறு புன்னகை. அமைதியாக என்னை பார்த்து உனக்கு என்ன நன்மை எனக்கு செய்ய தோன்றுகின்றதோ அதை உன் விருப்பப்படி செய் என்று நீ கூறிவிட்டாய். நிச்சயமாக உன் கனவுகளை நிறைவேற்றுவதில் நான் துணை செய்வேன். அது என்னவென்று நீ கூற வேண்டாம், அது விரைவில் நிறைவேறும். அப்போது நீ அறிவாய், நீ நீண்ட காலம் நலமுடன் வாழ்வாய். யாமிருக்க பயமேன் உனக்கு என் தங்கமே. ஆலய தரிசனம் உனக்கு கொஞ்சம் நிம்மதியை தந்திருக்கும். உன் மனதிற்குள் பல கேள்விகள், ஆனாலும் நீ வழிபடும் போது மெய் மறந்து வழிபட்டாய். அந்த சில நிமிடம் உன் மனம் நிம்மதியாக இருந்தது. அது முடிந்த பின் கவலைகள் மீண்டும் ஒட்டி கொண்டன. அதனால் தான் உன்னிடம் தியானம், நாம ஜெபம் குறித்து அடிக்கடி சொல்கின்றேன். எப்போது என்னை தியானிக்கின்றாயோ அப்போது கவலைகள் உன்னை சோர்வடைய செய்வதில்லை. மற்றொன்றை நினைவில் வைத்துக்கொள். விளையாட்டாக நீ பேசுவது கூட தவறாக எடுத்துக்கொள்ளப்படும். கவனம் தேவை பேச்சில் என் தங்கம். நேற்று இரவு வரை தீராத ஒரு பிரச்சனை குறித்து என்னிடம் வேண்டினாய் அல்லவா? அந்த பிரச்சனை இன்று தீரும். மழை போன்ற பிரச்சனை பலமுறை பனி போல கரைந்துள்ளது. இந்த முறையும் அது தீரும். அது உன் மனதை வாட்டிக்கொண்டு உள்ளது. அது சரியாகும். உன் மனம் அமைதியை விரும்புகின்றது, ஆனால் பரபரப்பாக இயங்குகின்றது. சிலருக்கு வேலையிலோ தொழிலிலோ வரவேண்டிய பணம் வராமல் உள்ளதாக வருந்துகின்றனர். உங்கள் வாழ்வில் அடுத்து ஒரு முக்கியமான நிகழ்வு உண்டு. அதற்கு முன்பு உங்கள் பணம் உங்களிடம் வந்து சேரும். என் தங்கமே, இந்த முருகன் சில சமயம் நீ விரும்புவதை உரிய நேரத்தில் தருவது இல்லை. உண்மைதான். அதற்காக நான் உன் வேண்டுதலை ஏற்கவில்லை என்ற அர்த்தமில்லை. நீ வேண்டியது இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையில்லை. உரிய நேரத்தில் நீ வேண்டியது உன்னை வந்தடையும். வாழ்க்கை முழுவதும் நிம்மதி மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்றால் நிம்மதிக்கு முன்னால் நீ கேட்ட அனைத்தையும் மறந்திருக்க வேண்டும். ஆனால் நீ ஆசையை விடவும் தயாராக இல்லை. அதற்காக போராடவும் தயாராக இல்லை. ஒன்றை அடைய வேண்டும் என ஆசை இருந்தால் மட்டும் போதாது, அதற்காக போராடவும் வேண்டும். எளிதில் கிடைத்துவிட்டால் எதற்குமே இங்கு மதிப்பு இருக்காது. சொல்லுவது புரிகின்றதா என் தங்கமே? வலிகளும் கருணைகளும் இரட்டை குழந்தைகள். உனக்கு வலி மட்டும் முன் பிறந்து விட்டது. இப்போது உன் வாழ்வில் வலி அனுபவிக்கின்றாய் அல்லவா? அதுபோல கருணையும் அனுபவிப்பாய். வழிகின்ற கண்ணீரை துடைத்துக்கொள். நான் ஒன்றும் ஆகிவிட மாட்டேன். நீ சாதிக்கும் அனைவரின் வாழ்விலும் உன் குணத்தால் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்து. அதுவே உன் சிறந்த வாழ்க்கையை அடித்தளமிடும். ஆனால் நீ கொடுத்த அடையாளம் அவர் வாழ்வில் காயமாய் இருந்து விடக்கூடாது. யாரை சொல்கின்றேன் என புரிகின்றது அல்லவா? ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான். வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதை. வீணாக வருந்தாதே. இரவு உனக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கப் போகின்றேன். என்னிடம் உன் கவலைகளை சொல்லிவிடு. நான் பார்த்து கொள்கின்றேன். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதே. நான் உனக்காக எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காதே. எந்த ஆபத்தும் அருகில் நெருங்காமல் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை விட்டு பிரிந்த ஒரு உறவு உன்னை தேடி வர காத்திருக்கின்றது. தயங்காமல் ஏற்றுக்கொள். உன்னை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, கெட்ட நேரத்தில் தீய புக்திகள் ஆட்கொண்டு விட்டதால் உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்ற அந்த உறவு இப்பொழுது மீண்டும் வந்து இணைகின்றது. இந்த இணைவு உன் வாழ்க்கையை மீண்டும் அழகானதாக ஆக்கும். நல்ல உள்ளங்கள் கொண்ட இருவரும் பிரிதலாகாது. ஏதோ ஒரு சூழ்நிலைகள் காரணமாக சிறு சிறு தவறுகள் பிழைகள் நடந்துவிட்டன. மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. என் தங்கமே, சற்று புரிந்துகொள். வாய்ப்புகள் தவறும்போது அதை நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய். மிகப்பெரிய வெற்றி உன்னை வந்து சேரும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.